பொய் வழக்கில் கைது செய்யப்பட்ட கணவனை விடுவிக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்த பெண் கைக்குழந்தையுடன் தீக்குளிக்க முயன்றதால் அந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவை அன்னூரை சேர்ந்த விஷ்ணு என்பவர் கடந்த அக்டோபர் 19ஆம் தேதி திருட்டு வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற அவரது மனைவி பேபி தனது கைக்குழந்தையுடன் புகார் மனு அளித்தார். பொய் வழக்கில் கைது செய்யப்பட்ட தனது கணவரை விடுவிக்கவில்லை என்றால் தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்வதாக கூறி மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெய் பாட்டிலை எடுக்க முயன்றார். அங்கிருந்த போலீசார் அவற்றை உடனே பறிமுதல் செய்து விசாரணை நடத்தினர். அப்போது தனது கணவர் திருந்தி வாழ்வதாகவும் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் கை குழந்தையை தாண்டி சத்தியம் செய்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. எங்க வீட்டுக்கார மேல இப்ப திருட்டு கேஸ் பொய் கேஸ் போட்டிருக்காங்க ஐயா. அது அவங்களுக்கே இன்ஸ்பெக்டருக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க ஐயா. எங்காச்சும் என்கொயரிங் வாங்கி கொடு, நகை வாங்கி கொடு, அப்பதான் உன்னை விடுவேன்னு சொன்னாங்க ஐயா. நான் எந்த தப்புக்கும் போறதில்ல, குழந்தைய பார்த்துட்டு நான் வீட்டில் தான் இருக்கேன்னு சொன்னா நம்ப மாட்டேன்ட்டாங்க ஐயா. இப்போ திட்டு கேஸ் போட்டு குண்டாசில் போடுற அளவுக்கு இப்போ வந்திருக்கிறாங்க ஐயா. போடுறேன்னு சொல்லிட்டு பழைய கேஸ் எல்லாம் எடுத்து எழுதி வச்சுட்டு இருக்காங்களாம் ஐயா.